முன்னாள் காவல்துறை அதிகாரி, முன்னாள் தமிழ்நாட்டு பாஜகவோட தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. அந்த புதிய இயக்கம் கூடிய விரைவில் ஒரு கட்சியாக மாறும். அந்த கட்சி வரவிருக்க தமிழ்நாட்டு பொதுத் தேர்தலில், அதாவது இதுக்கு பிறகு எப்போ தமிழ்நாட்டில் பொதுத் தேர்தல் வருதோ அந்த பொதுத் தேர்தலில் கண்டிப்பாக அந்த இயக்கம் அந்த கட்சி கண்டிப்பாக போட்டிடும் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு. பாஜகவோட முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்க திரு அண்ணாமலை அவருடைய இந்த முயற்சி எந்த மரண தாக்கத்தை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தும்? அவர் உண்மையிலேயே தன்னிச்சையாக தான் இந்த இயக்கம் கட்சியை தொடங்குற முடிவு எடுத்திருக்காரா, இல்லை இது பிஜேபி தலைமை அவர் கொடுத்துருக்க ஒரு அசைன்மெண்ட்டா? ஒருவேளை அவர் தன்னிச்சையாக கட்சி தொடங்க முடிவு எடுத்திருந்தால் அதோட சாதக பாதகங்கள் என்ன? ஒருவேளை இது பிஜேபியோட அசைன்மெண்ட்டாக இருந்தால் அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு லாபமாக நட்டமா? திரு விஜய் அவரோட அரசியலில் திரு அண்ணாமலை அவரோட இந்த முடிவு என்னமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நாம் தமிழக கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவரோட வளர்ச்சியில் திரு அண்ணாமலை அவரோட இந்த முடிவு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? கடைசியாக திரு விஜய் அவர்கள் சமீபத்தில் திருச்சிக்கு போய் ஒரு மாசான ஒரு கெத்தான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. அவரோட ஸ்பீச் தமிழ்நாட்டு அரசியல் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. மாற்று கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள்னு சொல்லி பல பேர் தாவேகாவில் சேர்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது தாவேகா காங்கிரஸுக்கு ராஜ்யசபா எம்பியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கடந்த ஒரு வாரம் தமிழ்நாட்டு அரசியலில் எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த எல்லா நிகழ்வுகளை பற்றி இல்லைனாலும் ஒரு சில குறிப்பிட்ட மிக முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க, முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக பார்க்க ட்ரை பண்ணலாம். தமிழ்நாடு பாஜகவோட முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி புதுசாக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. அந்த இயக்கத்துக்கான இணையதள பக்கமாக வி த லீடர் அப்படின்ற இணையதள பக்கத்தையும் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகினதை பற்றியும் தன்னோட புது இயக்கத்தை பற்றியும் பேசும்போது, அதாவது தன்னோட சமூக வலைதள பக்கங்களில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த 18 மாதமாகவே நான் ஒரு மாதிரி அதிருப்தியில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். 18 மாதம் அப்படின்னு சொல்லும்போது 2026 இப்போ ஒரு 5 மாதம் முடிஞ்சு நம்ம 6வது மாதத்தில் இருக்கோம். 18 மாதம்னா இதில் ஒரு 5 + 1 6 மாதம், அதில் ஒரு 12 மாதம் எடுத்துக்கிட்டோம்னா 2025 ஜனவரி மாதம் இல்லை 2024 டிசம்பர் மாதத்துலேருந்தே திரு அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு பாஜகவோட தலைவராக இருக்கும்போது தமிழ்நாட்டு பாஜகவோட தலைமையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாமக அப்படின்னு சொல்லி பல கட்சிகளோட கூட்டணி வச்சு பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி என்னதான் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலனாலுமே கூட்டணியாக 18% ஓட்டு எடுத்திருந்தாங்க. பாஜக மட்டுமே 11% ஓட்டு எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி அந்த தேர்தலில் பாஜக உண்மையிலே மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் நான் ஃபாரினுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபாரினுக்கு கிளம்பி போனார். அவர் ஃபாரினுக்கு போயிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்ததுலேருந்தே அவர் அதிருப்தியில் தான் இருந்திருக்காருன்றத திரு அண்ணாமலை அவர்கள் தன்னோட பேச்சில் பேசியிருந்தார். அவர் சொன்ன இந்த கடந்த 18 மாத காலகட்டத்தில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாரினுக்கு போய் படித்து முடிச்சுட்டு வந்திருந்தார். அதன் பிறகு தான் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு பாஜகவோட தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு தான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டு பாஜகவோட தலைவர் ஆகியிருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணியாக ஒன்று சேர்ந்திருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த 18 மாத காலகட்டத்தில் தான் தமிழ்நாடோட புது முதலமைச்சராக திரு விஜய் அவர்களும் பொறுப்பேற்றிருந்தார்னு சொல்லி இந்த 18 மாத காலகட்டத்தில் எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்திருந்தது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் கடந்த 18 மாதமாக அதிருப்தியில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படி அதிருப்தியில் இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த 18வது மாதத்தில் 18 மாதம் காத்திருக்காமல் முதல் மாதத்துலேயே கட்சியை விட்டு வெளியே வந்து புதுசாக ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த புது இயக்கத்தை கட்சியாக மாற்றி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருந்திருக்கலாம். அப்படி அவர் ஒருவேளை போட்டியிட்டு இருந்தால் முன்னாடியே சொன்ன மாதிரி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் முடிவுகள் வேறையாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் 1 மாதம் காத்திருக்காமல் 2 மாதம் காத்திருக்காமல் 18 மாதம் காத்திருந்து 18 மாதம் அதிருப்தியில் இருந்த பிறகு இப்போ பாஜகவிலிருந்து வெளியே வந்திருக்காரு. புதுசாக ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. புது இணையதள பக்கத்தையும் அறிவிச்சிருக்காரு. இந்த இயக்கம் கூடிய விரைவில் கட்சியாக மாறி இருக்கணும்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு. கட்சியாக மாறின உடனே நாங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து நடக்க போகிற பொது தேர்தலில் போட்டிடுவோம், எப்படி பொது தேர்தலில் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போகிறது இல்லை.
அதே மாதிரியே திரு அண்ணாமலை அவர்கள் வரவிருக்கக்கூடிய 5 தொகுதி இடைத்தேர்தலையும் போட்டியிட போறது இல்லைன்றத அவர் சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொது தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதன் மூலமா அவர் பொது தேர்தல்னு சொல்லி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிடுறாரா, அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற, அதாவது தமிழ்நாட்டுக்காக நடக்கிற பொது தேர்தல் அது 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அதனால் நாங்கள் 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தான் நேரடியாக போட்டியிடுவோன்னு சொல்லியிருக்காரான்றதும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கே என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்க இந்த முடிவு, திரு அண்ணாமலை அவர்கள் தொடங்கியிருக்க இந்த இயக்கம், திரு அண்ணாமலை அவர்கள் தொடங்க போகிற கட்சி, திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிட போகிறது எல்லாமே அவரோட தனிப்பட்ட முடிவல்ல. இது எல்லாமே மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்க மோடி மற்றும் அமித்ஷா 2 பேரும் சேர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட கொடுத்துருக்க அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்ல தொடங்கியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜகவோட தலைவர் இல்லை, அவர் தமிழ்நாடு பாஜகவோட முன்னாள் தலைவர் தான். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட மாநில பொறுப்புகள்லையும் எங்கேயுமே இல்லை, தேசிய பொறுப்புகள்லையும் எதுலையும் இல்லை. அவரே தன்னை காரியகர்த்தா, பாஜகவோட காரியகர்த்தா அப்படின்னு சொல்லி மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார். அதாவது அடிப்படை பொறுப்பில் இருக்க திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் கட்சியை விட்டு விலகிறதுக்காக டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போன அவர் பாஜக தேசிய தலைவரை பார்க்குறாரு, உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு, மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, டெல்லியிலிருந்தே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாருன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியலையாங்க, இது எல்லாமே ஒரு பிளானு. திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க வராமா, அதாவது பாஜகவோட தலைமை கிட்ட சொல்லிட்டு வந்து கட்சி தொடங்க வராமா, அது இப்போதைக்கு இயக்கமாக இருக்குமாமா, ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம், அதில் கணக்கே இல்லாமல் ஆளுகள் பில்லுன்னு சொல்லி சேருவாங்களாமா, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இது எல்லாமே திட்டம், ஆர்எஸ்எஸோட திட்டம், பாஜகவோட திட்டம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? எல்லாருமே சொல்கிறாங்க. இப்படி திரு அண்ணாமலை அவர்கள் தனக்குன்னு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதை சுற்றி அவர் உண்மையிலேயே தன்னிச்சையாக தான் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரா, இல்லை வேற யாரோ கொடுத்த அசைன்மெண்ட்டின் பேரில் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரான்னு சொல்லி ஒரு சில விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகம் தழுவிய ஒரு தலைவராக செயல்பட போகிறாரா, இல்லை அவரோட கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் பல பேர் கேட்க தொடங்கியிருக்காங்க. இப்படி திரு அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே தன்னிச்சையாக தான் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரா, இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது மாஸ்டர் பிளான் இருக்குமா? திரு அண்ணாமலை அவர்கள் வெறுமனே கொங்குக்கான தலைவரா, இல்லை என்டையர் தமிழ்நாட்டுக்கான தலைவரான்றதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் திரு அண்ணாமலை அவர்கள் என்னமான அரசியலை கொண்டு போக போகிறான்றதை வச்சு தான் அவரோட அரசியல் எதிர்காலம் என்னன்றதை சொல்ல முடியும். இப்படி இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் வி த லீடர் அப்படின்ற ஒரு இணையதள பக்கத்தை எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாரு. அதில் நீங்கள் போய் மெம்பராகவும் சேரலாம் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். நாம் இந்த வீடியோவுக்காக ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் வி த லீடர் அந்த இணையதள பக்கத்தில் கிட்டத்தட்ட 14,50,000க்கும் அதிகமானவங்க தங்களை மெம்பராக போய் சேர்த்துட்ருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இந்த போர்ட்டலில் அந்த டீட்டெயில் கேட்கல, இந்த டீட்டெயில் கேட்கல, எந்த டீட்டெயிலுமே கேட்கல, யார் வேணால் சேரலாம், எத்தனை பேர் வேணால் சேரலாம், ஒரே ஆள் கூட பல முறை போய் சேரலாம், இதெல்லாம் என்னங்க, இது வெறுமனே கண் துடைப்பு நாடகங்க, போட்ஸை வச்சு மெம்பர்ஸ் சேர்த்துட்ருக்காங்க, இதெல்லாம் ஒரு கணக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் 14 லட்சம் இல்லைங்க, 14 கோடி 140 கோடி, ஏன் பல்லாயிரக்கணக்கான கோடியில் கூட மெம்பர்ஸை கணக்காட்டலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க பார்த்தீங்களா திரு அண்ணாமலை அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இன்னும் 48 மணி நேரம் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ளே 15 லட்சம் பேர் கிட்ட வந்துட்டாங்க. ஒரு வாரம் போனால் அது 1 கோடி ஆகும், பல வாரம் போனால் அது பல கோடி ஆகுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இதன் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேண்டா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடின திரு விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் விதை போல மறைவாக வாழ்ந்தவன் இன்று தான் மத யானை போல் வருகிறான் அப்படின்னு சொல்லி சிங்கம் 2 படத்தில் திரு சூர்யா அவர்கள் சிங்கமாக நடிச்சிருப்பார். ஆனால் எங்கன்னு அண்ணாமலை ரீல் சிங்கம் இல்லை, ரியல் சிங்கம். ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் இல்லை, 1000 டன் வெயிட்டுன்றத தமிழ்நாட்டு மக்கள் இனி கண்டிப்பாகவே பார்க்க தான் போகிறாங்க. அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அண்ணாமலை விஜய் அண்ணாமலைன்றது தான் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியாவில் ஃபயர் விட்டுட்ருக்காங்க. எப்படி சோஷியல் மீடியாவில் ஃபயர் விட்டுட்ருக்காங்க. இதை பார்த்தா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க திரு அண்ணாமலை அவர்கள் வெறுமனே சோஷியல் மீடியாவில் மட்டும் ஃபயர் விடுறவர் இல்லைங்க, அவர் களத்தில் இறங்கி களம் காண்றவர். சோஷியல் மீடியாவிலையும் அவரால் ஃபயர் விட முடியும், களத்தில் இறங்கியும் அவரால் போராட முடியும். அதனால் திரு விஜய் அவர்களுக்கு எதிரான சிறப்பான தரமான சம்பவம்னா அந்த மாதிரி சம்பவங்களை திரு அண்ணாமலை அவர்களால் மட்டும்தாங்க பண்ண முடியும். அதனால் திரு விஜய் அவர்கள் 2026 மே மாதம் 10ஆம் தேதியில் தொடங்கி
2031 மே மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே எங்கள் அண்ணாமலை எனும் நான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சராக கண்டிப்பாக பொறுப்பேற்பாருங்க. அவர் பொறுப்பேற்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியும் திரு அண்ணாமலை அவரோட ஆதரவாளர்கள் கண்டிப்பாகவே மறுபடியும் ஒரு முறை சோஷியல் மீடியாவில் ஃபயர் விட்டுட்டு தான் இருக்காங்க. இப்படி திரு அண்ணாமலை அவரோட ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட மனைவியான திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க பங்குக்கு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இயக்கத்துக்கு ரஜினி மக்கள் மன்றம், அந்த டைப்பில் மக்கள் மேடை அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சுருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் புதுசாக ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இயக்கத்தை கூடிய விரைவிலேயே கட்சியாக மாற்றணும் சொல்கிறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போதே ரஜினிகாந்த் அவரோட மனைவியும் ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் தன்னோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணும்போதே 2020 சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட கட்சியில் சேர சொன்னதாகவும் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி பார்க்கும்போது என்ன தெரிய வருது, ரஜினிகாந்தோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்கியிருக்க இந்த இயக்கமும் சரி, திரு அண்ணாமலை அவர்கள் தொடங்கியிருக்க இயக்கமும் சரி, இந்த எல்லா இயக்கமும் ஒன்று சேர்ந்து 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்காக வாய்ஸு கண்டிப்பாக கொடுப்பாரு, அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியும் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த நொடி வரைக்கும் நான் கண்டிப்பாகவே திரு ரஜினிகாந்த் அவர்களை நம்புகிறேன். அது என்னன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ 70 வயசுக்கு மேலே ஆகுது. 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும்போது திரு ரஜினிகாந்த் அவரோட வயசு 75 கடந்துட்டுருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதன் பிறகு எந்த கட்சிக்கு ஆதரவான வாய்ஸும் சரி, எந்த கட்சிக்கு எதிரான வாய்ஸாக இருந்தாலும் சரி, அதை அவர் வெளிப்படைத்தன்மையோடு அறிவிக்க மாட்டார். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும், அந்த மாதிரி மறைமுகமாக ஒரு சில விஷயங்களை பண்ணலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாகவே வெளிப்படையான ஆதரவை, வெளிப்படையான வாய்ஸை கண்டிப்பாகவே யாருக்காகவும் கொடுக்க மாட்டாருன்றது என்னோட நம்பிக்கை. அதனால் லதா மேடம் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணலனாலும் சரி, திரு அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த இயக்கத்தை கட்சியாக மாற்ற போகிறாரு. அவர் தேர்தலில் போட்டியிட போகிறாருன்னு சொல்லி இது எல்லாமே நடந்தாலும் திரு ரஜினிகாந்த் அவரோட அன்பு திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்களோட வெளிப்படையான ஆதரவு திரு அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்க போகிறது இல்லை. இப்படி இருக்கும்போது நாம் நம்மளோட போன வீடியோவில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுனால 8% இருந்த நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் 4% குறைஞ்சிருச்சு. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை கட்சி தொடங்கிட்டாருன்னா அந்த 4%, 2%, 1% குறைஞ்சிருமா? திரு அண்ணாமலை அவர்களோட தனி கட்சி அப்படின்ற முடிவு திரு சீமான் அவரோட அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த வீடியோவை பற்றி நம்ம பேசும்போது உண்மையிலே திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவாரா அப்படின்றது நம்மளுக்கு 100% தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அவரே என்ன சொல்லிட்டாரு, வரவிருக்க பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் அடுத்து நடக்க போகிற பொது தேர்தல் நான் கண்டிப்பாக போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால திரு அண்ணாமலை அவரோட இந்த முடிவு திரு சீமான் அவரோட அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கன்னா திரு சீமான் அவர்கள் 2010 கட்சி அரசியல் வராரு. 2016 தேர்தல் அரசியல் இருக்காரு. 2016, 2019, 2021, 2024 கடைசியாக நடந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி எந்த தேர்தலாக இருந்தாலும் திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தனித்து போட்டிடுறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் தனித்து போட்டிடுறாருன்னு சொல்லி வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் வெறுமனே தோல்வியாக மட்டுமே இருந்தாலும் திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுவேன், எல்லா தேர்தலையும் போட்டிடுவேன்னு சொல்லி போட்டிட்டு தான் வந்திருக்காரு. இதில் திரு சீமான் அவர்கள் 2016 2026 வரைக்கும்னு சொல்லி 5 பொது தேர்தலில் தனித்து போட்டிட்டு குறைஞ்சபட்சமாக 1% ஓட்டு எடுத்திருக்காரு 2016. அதிகபட்சமாக 8.2% ஓட்டு எடுத்திருந்தார் 2024. திரு சீமான் அவர்கள் அதிகபட்சமாக ஓட்டு எடுத்த தேர்தல் 2024 தேர்தல். அந்த தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்களோட தலைமையில் பாஜக 11% ஓட்டு எடுத்திருந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு பாஜகவோட சர்வ வல்லமை படைத்த தலைவராக இருக்கும்போது தான் திரு சீமான் அவர்கள் தன்னோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸான 8.2% ஓட்டை எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன தான் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னாலுமே இதை திரு சீமான் அவர்கள் புரட்சி என்பது சொல்லல்ல செயல், மாற்றுவோம், இது மாற்றத்துக்கான எளிய மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்களுமே சொன்னாலுமே கூட திரு சீமான் அவர்களுக்கான ஓட்டு வேற, திரு அண்ணாமலை அவர்களுக்கான ஓட்டு வேற. திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியம்னு சொல்லுவார், திரு அண்ணாமலை அவர்கள் இந்திய தேசியம்னு சொல்லுவார்.
அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் திரு சீமான் அவரோட அரசியலில் திரு அண்ணாமலை அவர்களோட இந்த தனி கட்சின்ற முடிவு எந்த மரண தாக்கத்தையுமே ஏற்படுத்த போகிறது இல்லை அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்னும் வெளிப்படைத்தன்மையோட பேசுகிறோம்னா திரு சீமான் அவர்கள் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4% ஓட்டு, அதாவது 19 லட்சத்து சில்லற ஓட்டுகளை மட்டும்தான் வாங்கியிருந்தார். 2024 8.2 35 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுட்டு 2026 4% 19 லட்சத்து சில்லறன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே தன்னோட வீழ்ச்சியை ஃபேஸ் பண்ணிட்டாரு. திரு சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியை சந்திப்பார்னு சொல்லி நான் என்னதான் என்னோட கனவுல கூட நினச்சி பார்த்தது எல்லாமே கூட. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 233 தொகுதியில் கண்டிப்பாகவே ஜெயிக்க மாட்டாங்கன்றதையும் நான் எதிர்பார்த்துருக்கேன். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் ஜெயிப்பார்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் தோத்துட்டாரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி 8.2% ஓட்டு எடுத்திருந்த நாம் தமிழர் கட்சி 9.5லேருந்து 17% ஓட்டு எடுப்பாங்கன்னு சொல்லி நான் கணிச்சிருந்தேன். ஆனால் அதுவும் நடக்காமல் நாம் தமிழர் கட்சி இப்போ 4% வந்துட்டாங்க. ஆனால் திரு சீமான் அவரோட இந்த வீழ்ச்சி ஒரு வகையில் நல்லது தானோ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் எனக்கு தோண தொடங்கியிருக்கு. அது ஏன்னா திரு சீமான் அவர்கள் தான் ஏறுற ஒவ்வொரு மேடையிலையும் ஒரு விஷயம் சொல்லுவார். அது என்னென்னா, எனக்கு விழுந்திருக்க ஓட்டு எல்லாமே பதர்கள் போட்ட ஓட்டு இல்லை, விலை மதிப்பற்ற நெல்மணிகள் போட்ட ஓட்டுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லுவார். அப்படி தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்களுக்கு 35 லட்சத்துக்கு அதிகமானவர் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதாவது 35 லட்சத்துக்கு அதிகமான நெல்மணிகள் திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே நெல்மணிகள்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் நம்பியிருந்தார். நெல்மணிகள்னு நம்பப்பட்ட 35 லட்சத்துக்கு அதிகமானவர்களில் ஒரு 15 லட்சத்துலேருந்து 16 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடலை. தட் மீன்ஸ் அந்த 15 to 16 லட்சத்துக்கு அதிகமான வாக்காளர்கள் நெல்மணி உருவத்தில் இருந்த பதர்கள் அப்படின்றத திரு சீமான் அவர்கள் இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம நண்பன் யார், எதிரி யார், தேவைப்படுற நேரத்தில் யார் நமக்கு உதவி பண்ணான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நாமளும் சரி எல்லாருமே சரி அவனோட வாழ்க்கை மூலமாக பாடம் பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு சீமானோட வாக்கு சதவீதம் 8.2லேருந்து 4 குறைஞ்சதன் மூலமாக தான் திரு சீமான் அவர்கள் தன்னோட பலம் என்ன, பலவீனம் என்ன, நாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாக பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் சரியாக பண்ணணும்னு சொல்லி எண்ணற்ற விஷயங்களை இந்த தேர்தல் தோல்வியிலிருந்து இந்த தேர்தல் வீழ்ச்சியிலிருந்து திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே பாடம் படிச்சிருப்பார். படித்த பாடத்திலிருந்து கண்டிப்பாகவே திரும்ப வருவார்ன்றதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி இருக்கும்போது தான் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார். திரு விஜய் அவர்கள் ஜெயிப்பார்ன்ற நம்பிக்கையில் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் தனக்குன்னு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த இயக்கத்தை கட்சியாக மாற்ற போகிறாரு. அவர் ஜெயிப்பார்னு சொல்லியும் அவர் பின்னாடி பல பேர் போகலாம். ஆனால் நானும் சரி பல பேரும் சொல்லி ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி ஜெயிக்கிற கட்சிக்கு பின்னாடியும் சரி ஜெயிக்கிறவங்களுக்கு பின்னாடியும் சரி யார் வேணால் போகலாம். ஆனால் நாம் எந்த கட்சிக்கு பின்னாடி போகிறோமோ அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும், அந்த கட்சியோட தலைவரை முதலமைச்சர் ஆக்கணும். அதுதான் பெரிய விஷயமே. திரு சீமான் அவர்களுக்கு பல பேர் இது மாதிரி ஓட்டு போட்டிருக்கலாம், இதன் பிறகும் பல பேர் ஓட்டை போடலாம். ஆனால் திரு சீமான் அவர்கள் ஜெயிப்பாருன்ற காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சிக்கும் திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுறவங்க கண்டிப்பாகவே நெல்மணிகளாக இருக்க முடியாது. திரு சீமான் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஓட்டு போகிறவங்க தான் அந்த உண்மையான நெல்மணிகளாக இருக்க முடியும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே வீழ்ச்சியை சந்திச்சதுனால இதன் பிறகு திரு சீமான் அவர்களுக்கு தோக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதன் பிறகு திரு சீமான் அவர்கள் அடையிறதுக்கு தான் உலகம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. இப்படி இருக்கும்போது மே 4 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் முடிவுகள் வந்திருந்தது. இப்போ நாம் இந்த வீடியோக்காக ஜூன் 6 பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆய் முடிஞ்சிருச்சு. இதில் என்னன்னா, இந்த ஒரு மாத காலகட்டத்தில் திரு சீமான் அவர்கள் மே 18 இனப்படுகொலை நாள் தமிழ் பேரணி எழுச்சி பொதுக்கூட்டத்தில் மட்டும்தான் வெளியே வந்து ஒரு 80 நிமிஷம் கிட்ட பேசியிருந்தார். மற்றபடி திரு சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்போ இல்லை வேறு ஏதோ ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தோ இல்லை செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டி கொடுத்தோன்னு சொல்லி பெரிய அளவில் வெளியே வரலை. அறிக்கைகள் மற்றும் தன்னோட கருத்துக்களை திரு சீமான் அவர்கள் என்ன தான் சமூக வலைதளங்கள் மூலமாக வெளியிட்டாலுமே திரு சீமான் அவர்கள் களத்தில் இறங்கி இன்னும் பெரிய அளவில் செயல்பட தொடங்கலை. இங்கே என்னென்னா, கடந்த ஒரு வருஷத்தில் திரு சீமான் அவர்கள் கடலம்மா மாநாடு, மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, ஆடு மாடு மாநாடு, அந்த பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம், காலையில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு செய்தியாளர் சந்திப்பு, திரும்ப வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவை, அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லி
ஏதாவது ஒரு மேடையிலையோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலையோ இல்லை ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்பிலையோன்னு சொல்லி திரு சீமானோட குரல் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அப்படி இருந்துட்டு கடந்த ஒரு மாதத்தில் திரு சீமான் அவர்கள் அமைதியாக போய் ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் மட்டும்தான் பேசியிருந்தார். மற்றபடி திரு சீமானோட குரல் பெரிய அளவில் இந்த ஒரு மாதத்தில் வெளியே கேட்கப்படலை. திரு சீமான் அவரோட பேச்சை தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்துட்டு இப்போ திரு சீமான் அவர்கள் பேசாமல் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி புதுவிதமான உணர்வாக தான் இருக்குது. ஆனால் புலி பதுங்கிறது எதுக்காக, பாயறதுக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரு சீமான் அவர்கள் கடந்த ஒரு மாத காலகட்டத்தில் என்னதான் அமைதியாக இருந்திருந்தாலுமே அவரோட அமைதி வெறுமனே அமைதி மட்டும் இல்லை, உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களில் பல பேர் திரு சீமான் அவர்கள் பேசும்போது அவரோட பேச்சை பெருசாக கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் அவர் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது திரு சீமான் அவர்கள் வெளியே வந்து பேசாமல் இருக்கும்போது தான் திரு சீமானோட வேல்யூ உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களில் பல பேருக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி புலி பதுங்கிறது பாயறதுக்காக தான், திரு சீமான் அவர்கள் அமைதியாக இருக்கிறது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்காக தான்றதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி இருக்கும்போது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது போன திங்கக்கிழமை நினைக்கிறேன், அந்த திங்கக்கிழமை திருச்சிக்கு போயிட்டு ஒரு மாசான கெத்தான ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்பீச்சில் திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற விஷயங்களை டச் பண்ணி பேசிட்டு போயிருந்தார். அந்த ஸ்பீச்சை பல பேர் ட்ரால் பண்ணியிருந்தாங்க. அதில் தூய சக்தி, தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, கோர சக்தி, பார சக்தி அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இதை பல பேர் கேலி பண்ணியிருந்தாங்க, பல பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. டிவிகேவை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவரோட நண்பீஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, பார்த்தீங்களா எங்கள் தளபதி ஜாதியை உடைச்சிட்டாரு, எங்கள் தளபதி மதத்தை உடைச்சிட்டாரு, எங்கள் தளபதி காசு கொடுத்து ஓட்டு வாங்குற கான்செப்டை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமான பாயிண்ட்ஸையும் சோஷியல் மீடியாவில் பரப்பியிருந்தாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் தன்னோட திருச்சி பேச்சின் மூலமாக தன்னோட ஆதரவாளர்கள் ஃபயர் விடுறதுக்கும் கண்டென்ட்டை கொடுத்துருந்தாரு, ஆப்போசிட் பார்ட்டியை சேர்ந்தவங்க தன்னை கலாய்க்கிறதுக்கும் கண்டென்ட்டை கொடுத்துருந்தாருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அவரோட பேச்சிலிருந்து டீகோட் பண்ணி பேசுறதுக்கு என்கிட்ட பல பாயிண்ட் இருந்தாலுமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவரோட திருச்சி பேச்சை பற்றி ஒரு சின்ன பாயிண்ட்டை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, திரு விஜய் அவரோட திருச்சி பேச்சு எப்படி இருந்ததுன்னா, நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத மையமாக வச்சு ஆணவமாக இருந்தது, மற்றவங்க எல்லாரும் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ஏளனமாக பேசுன மாதிரி தான் திரு விஜய் அவரோட பேச்சு இருந்தது. நடிகராக இருந்த திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கார். அதனால் அவர் வெற்றி பெற்றதை நினச்சி ஆணவத்தோடு பேசுகிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி அவர் கேலி பண்ண கிண்டல் பண்ண அரசியல் கட்சிகள் எல்லாருமே தோத்துட்டாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் அவங்கள ஏளனம் பண்ணி பேசுகிறதுக்கும் அவருக்கு எல்லா வகையான உரிமைகளும் இருக்குது. ஆனால் ஆணவமாக பேசுகிறதும் சரி, ஏளனமாக பேசுகிறதும் சரி, இது எல்லாத்தையுமே திரு விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் ஆணவமாக பேசுகிறதன் மூலமாகவோ இல்லை மற்ற கட்சிகளை ஏளனமாக பேசுகிறதின் மூலமாகவோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க போகிறதில்லை. இதை பார்த்து அவரோட நண்பீஸ் தோழிஸ் கொண்டாடிட்டே இருக்கலாம். ஆனால் காமன் மேன்ஸ் திரு விஜய் அவரோட ஒரு மாதம் ஆட்சி, இன்னும் ஒரு மாதம் முடியல, கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நாள் ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். ஆனால் பல பேர் மின்வெட்டு பிரச்சனை, பஸ் வசதி கரெக்டாக இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபா பிரச்சனைன்னு சொல்லி இந்த முதல் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் சொல்லி திரு விஜய் அவர்கள் மே 10ஆம் முதலமைச்சர் ஆனதுலேருந்து ஜூன் 6ஆம் இந்த வீடியோக்காக பேசிகிட்டு இருக்க வரைக்கும்னு சொல்லி திரு விஜய் அவரோட ஆட்சியில் தமிழ்நாடு சொர்க்க பூமியாக ஒரு மாதத்துக்குள்ளே மாறாதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே பல வீடியோஸில் சொன்ன மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் ஒரு மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது தான். ஆனால் நம்பிக்கை, மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை கொண்டு போய் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாகவே சேர்க்கணும். ஆனால் திரு விஜய் அவர்கள் மீம் கண்டென்ட்டை தான் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஏன்னா தொடர்ந்து பவரை கட் பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம்லாம் தேவையில்ல, கட் பண்ணாமல் ஒரு மின்சாரமே போதும் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பேருந்து வசதி சரிவர இல்லாததுனால எங்களுக்கு ஓசி பஸ்லாம் ஒன்றும் வேணாம், எங்களுக்கு கரெக்டாக பஸ் வசதி இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தளபதியோட தில்லை பார்த்தீங்களா, கெத்தை பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்து எங்களுக்கு திட்டங்கள்லாம் வேணாம், நீங்கள் விட்டால் மட்டுமே போதும் அப்படின்ற மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு தான் சொல்லி எண்ணற்ற மீம்ஸ்கள் சோஷியல் மீடியாவில் வலம் வந்துட்டே இருக்குது. இது திரு விஜய் அவர்கள் பிளான் பண்ணி பண்ணுறாரா இல்லை ஆட்டோமேட்டிக்காக நடக்குதான்றதெல்லாம் வெறுமனே ஒரு மாதம் ஆட்சி வச்சு ஒரு மாதம் ஆட்சியிலான சம்பவங்களை வச்சு முடிவு பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் திரு விஜய் அவரோட ஆட்சி தொடர்ந்து இதே மாதிரி
1 மாதத்துக்கு இருந்த மாதிரியே 6 மாதத்துக்கும் 60 மாதத்துக்கும் இருந்ததுன்னா திரு விஜய் அவர்களோட ஆட்சி மாற்றம் இல்லை, வெறுமனே ஏமாற்றம் மட்டும்தான். அடுத்து திரு விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ற செய்தியை வச்சுக்கிட்டு பல பேர் அதை பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க, பல பேர் அதை கிண்டலும் பண்ணியிருந்தாங்க. பாசிட்டிவாக பேசுனாங்க, என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, வெறும் 5 எம்எல்ஏ இருக்க கட்சிக்கு போயிட்டு எங்கள் தளபதி அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்தாரு, இப்போ ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடுத்துருக்காரு. மனுஷன் 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 இல்லைங்க, எங்கள் தளபதி பெரிய மனுஷங்க, பெரிய மனுஷனுக்கெல்லாம் பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. 28 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டாங்க. 28 எம்எல்ஏ சீட்டில் போட்டிட்டு வெறுமனே 5 சீட்டில் ஜெயித்தாங்க. ஜெயிச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே கூட்டணி விட்டு வெளியே வந்து தாவேகா கூட சேர்ந்துட்டாங்க. தாவேகா கிட்டேருந்து அமைச்சர் பதவியை வாங்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் தாவேகா கிட்டேருந்து ராஜ்யசபா சீட்டை வாங்கியிருக்காங்க. ஏங்க ஓடாத வண்டியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் வாழ்கிறாங்கங்க அப்படின்னும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தளபதி பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரிக்காக ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா, ஏன்னா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு, அந்த சீட்டில் தாவேக்காவை சேர்ந்த யாரோ ஒருத்தரை எம்பி ஆக்கி டெல்லி அனுப்பினோம்னா அங்கே அப்பப்போ பாஜகவிலேருந்து ஏதோ தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானத்துக்கு ஒன்று வாக்களித்தாலும் பிரச்சனை, வாக்களிக்கலனாலும் பிரச்சனை, வெளிநடப்பு பண்ணாலும் பிரச்சனை. எதுக்கு ஒரு எம்பியை டெல்லிக்கு அனுப்பணும், அங்கே போய்ட்டு தேவையில்லாம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு நைஸாக அந்த சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்தோம்னா காங்கிரஸுக்கு கொடுத்தா மாதிரி ஆச்சு, ராகுல் காந்தி சோனியா காந்தியோட அன்பை பெற்றா மாதிரி ஆச்சு, நாம் பிரச்சனைகளை தவிர்த்தா மாதிரி ஆச்சுன்னு சொல்லி ஒரே கல்லில் 2 மாங்காய் இல்லைங்க, எண்ணற்ற மாங்காக்களை எங்கள் தளபதி அடிச்சிருக்காருன்னு சொல்லி திரு விஜய் அவர்களை பல பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கணுன்றது என்னோட விருப்பம். அதனால் திரு விஜய் அவர்கள் ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்தது சரியா இல்லையான்றதை பற்றி என்கிட்ட கருத்து இருக்குது. ஆனால் ராஜ்யசபான்ற ஒன்றே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனதுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கட்சி கொடுத்தாலும் சரி, தன்னோட கட்சி கொடுத்துருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு பெரிய அளவில் கவலை இல்லை. கடைசியாக தமிழ்நாட்டு அமைச்சர்கள் ஒன்று கூடி முதல் முறையாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டம் மொத்தமாக இத்தனை நிமிஷம் நடந்துங்க. இத்தனை நிமிஷம் நடந்த இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இத்தனை திட்டங்களை பற்றி நாங்கள் பேசணுங்க. மொத்தம் இத்தனை நிமிஷம் இத்தனை திட்டங்கள், அதை பெருக்கி கூட்டி கழிச்செல்லாம் பார்த்தோம்னா ஒரு திட்டத்துக்கு மொத்தமாக இத்தனை செகண்ட் தாங்க பேசியிருக்காங்க. ஏங்க ஆமையெல்லாம் இல்லைங்க, முயல் வேகம் இல்லைங்க, ராக்கெட் வேகம் இல்லைங்க, ஒளியின் வேகம். எந்த ஒளியின் வேகம்? ஒளியின் வேகத்தை விட வேகமாக போனால் டைம் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லுவாங்களே, அந்த வேகத்தில் எங்கள் தளபதி அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காருங்க அப்படின்னு சொல்லியும் தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தை பற்றி பல பாயிண்ட்டை பேசினாலுமே இது முதல் அமைச்சரவை கூட்டன்றதுனால நாம் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டு அமைச்சரவை கூட்டம் எந்த மாதிரி நடக்குதுன்றத மையமாக வச்சுக்கிட்டு அடுத்த அமைச்சரவை கூட்டம் நடக்கும்போது அதை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். கடைசியாக அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியிலேருந்து முக்கியமாக அதிமுகவிலேருந்து வந்து பல பேர் தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க. ஊழல் சக்தி, காலியான சக்தி மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி பல வகையான வகைகளில் அதிமுகவை திரு விஜய் அவர்கள் விமர்சிக்கிறாரு. இதன் பிறகு விமர்சிக்க தான் போகிறாரு. ஆனால் அதிமுகவிலேருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்தால் சேர்த்துக்கிறாரு, இந்நாள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாலும் சேர்த்துக்கிறாரு, முன்னாள் அமைச்சர்கள் வந்தால் சேர்த்துக்கிறாரு, முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் வந்தால் சேர்த்துக்கிறாரு, இந்நாள் மாவட்ட நிர்வாகிகள் கட்சி பதவி விட்டுட்டு வந்தாலுமே சேர்த்துக்கிறாருன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் தாவேக்காவுக்கு யார் வந்தாலும் சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அரசியலில் ஆட்சிக்கு வரது தான் முக்கியம், அரசியலில் ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம். ஜெயிச்சிட்டோம்னா கொள்கையாவது கோட்பாடாவது எதை பற்றியுமே நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஜெயிக்கிறவன் சொல்கிறது தான் சரியான விஷயம், தோக்கிறவன் சொன்னால் அது முட்டாள்தனமான விஷயன்றது தான் தமிழ்நாட்டு அரசியலாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, உலக அரசியலாக இருந்தாலும் சரி, ஜெயிக்கிறவங்க சொல்கிறது தான் அருள் வாக்குன்றது அறிவிக்கப்படாத கூற்றாக இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் அந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்த்துப்பார், இந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்த்துப்பார். ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சவர். அப்படி திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சவராக இருக்கிறதுனால அவர் ஆணவத்தோடு பேசலாம், ஏளனத்தோடு பேசலாம், யாரை வேணால் கட்சியில் சேர்க்கலாம்.
இது எல்லாமே இன்னைக்கு நல்லா தெரியலாம், சிறப்பாக தெரியலாம், தரமாக தெரியலாம். ஆனால் நாட்கள் நகர்ந்த பிறகு தான் இன்னைக்கு தூய சக்தின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிட்டு இருக்க திரு விஜய் அவர்கள் 5 வருஷம் முடிஞ்ச பிறகு ஊழல் சக்தியாக இருக்க போகிறாரா, இல்லை திரு விஜய் அவர்களே தீய சக்தியாக மாற போகிறாருன்றதையும் நாம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் திரு விஜய் அவர்கள் தூய சக்தியாக மட்டும்தான் இருக்க போகிறாரா, இல்லை அவரும் தீய சக்தியாக மாற போகிறாரா, திரு அண்ணாமலை அவர்களோட புதிய இயக்கம் என்னமான தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்த போது, திரு அண்ணாமலை அவர்களோட புதிய கட்சி தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலில் என்னமான தாக்கத்தை ஏற்படுத்த போது, கடைசியாக பதுங்கியிருக்க புலியான திரு சீமான் அவர்கள் இதன் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் என்னமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாருன்னு சொல்லி இதை பற்றியெல்லாம் நாம் இனி வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.